ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போறோம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ அதே மாதிரி இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சேனல்குள்ளே போகலாம். ஜி, இப்போ சமூக நீதி பேசுற இந்த காலத்துல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ தேவையா ரொம்பவே? கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்துட்டு தேவையா தேவையில்லையா அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சமூக நீதி பேசக்கூடிய நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள்ல தான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க போய் அட்மிஷனுக்கு போனீங்கன்னால ஜாதி சான்றிதழ் கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட். என்னதான் வந்து வெளியே பேசி இன்னைக்கு பாருங்க வந்துட்டு இந்த சமூக நீதி பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனி தொகுதியில போய் இப்ப ஓட்டுக்கு நிக்கிறாங்க, பொது தொகுதியில நிக்க மாட்டேங்கிறாங்க. சோ பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பட் இத சமூக நீதி எல்லாமே தாண்டிட்டு மக்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கண்டிப்பா தேவை. ஏன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து ஐஏஎஸ்ஆ இருக்கிறாரு, அவரு பையன் வந்து ஐஏஎஸ் படிச்சு ஈஸியா வந்துருவோம். அப்ப ஒரு பாமரன் ஒரு விவசாயியோட குழந்தை வந்து ஐஏஎஸ் ஆகணும்னா அந்த மாதிரி ரிசர்வேஷன் இருந்தாதான் வர முடியும். சோ அதுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்குன்னு தான் சொல்லணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே தேவை. அவங்க வந்து ஒரு ரிசர்வேஷனுக்காக இது பண்ணாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஸோ பொதுவா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா ஸ்கூல்ல 2 விஷயம். அங்க வந்து கோட்டா இருக்கும். அந்த ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன் ஈஸியா கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்மே அந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே டைம்ல ஜாபுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அதுலயும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. அது ஈஸியா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறது இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிட்டி சர்டிபிகேட் டிபெண்ட் பண்ணி தான் இந்த இவ்வளவு விஷயங்களும் நடக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் கண்டிப்பா வேணும். சிலருக்கு வந்து இல்ல எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னா அது ஓகே, நீங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில வந்துருவீங்க. உங்க குழந்தைகள் திறமையா இருக்கிறாங்கன்னா நல்ல விஷயம். ஏன்னா நீங்க பொருளாதாரத்துல வெல்வெஸ்டா இருக்கும்போது உங்க குழந்தைங்க கண்டிப்பா திறமையா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் தேவையில்லை. அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வெல்வெஸ்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் தேவையில்லை தானே. கண்டிப்பா அது இன்னொருத்தருக்கு கிடைக்கும். நீங்க அதை விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஓகே, உண்மையிலுமே அது மத்தவங்களுக்கு அத ஒரு மச் நீடட் டாக்குமெண்டா தான் இருக்கும் அது கண்டிப்பா. இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி கூலி வேலைக்கு செஞ்சுதான் போவோம். அங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தையும் டெய்லி காலையில போய் வயல்ல போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். இப்போ வந்து வெல்பெஸ்ட் ஒரு அப்பர் கிளாஸா இருக்கிறாங்க, இல்ல வெல்பெஸ்டா இருக்கிறாங்களா, அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் டியூஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் டியூஷன் இருக்கும், ஆன்லைன் டியூஷன் இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு நிறைய கோச்சிங்ஸ் இருக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கூல்ல படிக்கும். சோ அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த குழந்தை ஒரு பேசிக்கான ஒரு அரசு பள்ளியில படிக்குது, காலையிலயும் சாயந்தரமும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்குது. சோ அந்த குழந்தை கம்மியா தான் மார்க் எடுக்கும். அந்த குழந்தைக்கு ரிசர்வேஷன் இருந்தாதான் அந்த குழந்தை இந்த லெவலுக்கு மேல வர முடியும். இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழக அரசு வந்துட்டு இந்த அதிமுக அரசு ஆட்சி பண்ணும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா 7.5% வந்து நீட்ல அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இதனால வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு டாக்டரா இருக்காங்க. அது வந்து அந்த ரிசர்வேஷன் கிடைச்சனாலதான் அவங்களுக்கு டாக்டர் ஆனாங்க. இல்லைன்னா அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த நீட் அப்படின்றதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான இருந்த காலகட்டங்கள்ல அந்த ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லையா. சோ அது வந்து ஒதுக்கீடு வந்துடல. சோ இந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரு பேஸா இருக்கு. ஓகே. சோ அதே மாதிரி இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட வந்து அப்ளை பண்ணணும்னா எங்க போய் எப்படி அப்ளை பண்றது? இல்ல இது ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். எதுக்கு ஆஃப்லைன்ல போய் அலையறீங்க? இந்த இ-சேவை பக்கத்துல எந்த இ-சேவை மையம் இருந்தாலும் அங்க போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ். ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்களே வந்து தமிழ்நாடு அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் சர்வீஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் கூட நீங்க ஈஸியா வந்துட்டு பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. சோ அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு போவோம்? இது வந்து என்னன்னா இப்போ அந்த பேரண்ட் இல்லைன்னா அந்த ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பான். ஏன்னா நீங்க என்ன கம்யூனிட்டின்னு தெரியறதுக்கு அது ஒரு இதா இருக்கும். அதனால வந்து அப்பா அம்மா அல்லது அண்ணன் தங்கச்சி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா அதை வந்து ஒரு காப்பியா டாக்குமெண்ட், மெயின் டாக்குமெண்ட். அடுத்தது வந்துட்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு. சோ அது வந்து அவங்களுடைய கேட்டகரிஸையும் நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களா. ஆதார், ஸ்கூல் டிசி இருந்துச்சுன்னா தேவை. இப்போ பிகினிங்ல இப்போ எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறவங்களுக்கு இருக்க போறது இல்ல. சோ மேபி நீங்க வந்து அந்த டைம்ல எடுக்காம லேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் டிசி இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். சோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன் சொல்லுவாங்க இல்லையா, சோ ஸ்டேட் சென்ட்ரல், சோ இதனால அந்த சர்டிபிகேட்னால பெனிஃபிட்ஸ் உண்டா?
கண்டிப்பா உண்டு. இப்ப வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல குடுக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்துட்டு அத அப்படியே வந்துட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல நீங்க பிசி, எம்பிசி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க வந்துட்டு ஓபிசி தான். ஓகே. அதர் பேக்வர்ட் காஸ்ட். ஓகே. ஓகேங்களா? சோ அது வந்துட்டு அதுலயும் ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருக்கும். இப்ப ம். நார்மலா ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா, பிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா 26.5% வந்து அவங்க ரிசர்வேஷன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆனா இது வந்து இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பொறுத்த ஓபிசி கேட்டகரியில போயிரும். ஓகே. ஓகேங்களா? ம். இந்த பிசிக்குன்னு தனி கேட்டகரி கிடையாது. ம். அதே மாரி பிசி, முஸ்லீம் அப்டின்னா அவங்களுக்கு வந்து 3.3% அவங்க ரிசர்வேஷன் குடுக்குறாங்க அப்டின்னா, ம். அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல ஓபிசி கேட்டகரியில போயிருவாங்க. ம். ம். ஓகேவா? இதே இது எம்பிசி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். எம்பிசி கேட்டகரியும் வந்து பாத்துட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு 20% குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு வரும்போது அங்கேயும் ஓபிசில வந்துருவாங்க. ம். ம். சோ இந்த கிளாசிபிகேஷன் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து வராது. எல்லாமே வந்துரும். ஓகே. அதே இது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு 20% சாரி ஒரு 18% குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அது 15%ல குடுக்குறாங்க. ம். சோ அது சேம் ஈக்குவல். ஓகே. ஆனா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஷெட்யூல் கம்யூனிட்டி வந்து அவங்க ஒரே ஜாதியா இருந்தாலும், ம். அவங்க வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஆர்டர் போட்டாங்க. ம். அவங்க வந்து ஹிந்து மதத்தை பேஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஷெட்யூல் கம்யூனிட்டில வருவாங்க. ஓகே. அப்படி இல்லன்னா வந்து அவங்க பேக்வர்ட் இதா மாறிருவாங்க. அது ஜாதி பேர் மாறலனாலும் கேட்டகரி மாறிரும். ஓகே. சோ அப்படின்னு ம். இருக்கும்போது இவங்க வந்து அது எஸ்சில வரமாட்டாங்க. ம். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது 18%. ஓகே. இவங்க அந்த 26.5% அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. ஓகே. ஓகேவா? எஸ்டிக்கு வந்துட்டு 1% வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல ம். அப்ராக்ஸிமேட்டா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆனா வந்து இப்போ வந்து இங்க அ சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா 7.5% குடுக்குறாங்க. ஓகே. இது வந்து ஸ்லைட்லி வந்து ஒவ்வொரு டைம்லயும் வந்துட்டு இந்த கவர்ன்மெண்ட்ஸ் மாறும்போது ம். ஒரு சில சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஏதாவது இருக்கும். இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எக்கனாமிக் பேக்வர்ட் கம்யூனிட்டி கிளாஸ் பீப்பிள்ஸ்க்காக ஒரு 10% ஸ்பெஷல் ரிசர்வேஷனா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ம். அதுக்கு முன்னாடி வந்து அது கிடையாது. ம். இப்ப இந்த ஓபிசி கேட்டகரி சொன்னோம் இல்லையா? ம். இந்த ஓபிசி கேட்டகரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. ம். ம். அவங்களுக்கு என்னன்னா ஓபிசி இப்ப ஆல் ஓவர் இந்தியால இதுல வந்து என்னன்னா மதம் மாறிய ஷெட்யூல் கம்யூனிட்டியும் சேர்த்து ம். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 27% தான் மொத்தத்துல ஆல் ஓவர் இந்தியா நீங்க போகும்போது ம். உங்களுக்கு வந்து 27% தான் ரிசர்வேஷன் இருக்கு. ம். அது ஒரு ஓகே. பிக் காம்படிஷன்ஸ் தான். அதுவும் வந்து நீங்க இப்ப வந்து பிசியா இருந்தாலும் கூட அந்த ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து அந்த அந்த கேட்டகரியில போட்டியிட முடியும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து காமன் ஜெனரல் குரூப்ல வந்துருவீங்க. கரெக்ட் தான். சோ இதுதான் பேஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வேலைக்கு ஸோ ஏன் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியம்ன்ற மாரி சொல்றாங்க. நமக்கு இந்த ரிசர்வேஷன் கிடையாதுல்ல. பிசி, எம்பிசி ரிசர்வேஷன்ஸ்லாம் ம். கிடையாது. உங்களுக்கு வந்து ஓபிசி. ஓபிசி அப்படின்னு வரும்போது என்னன்னா, ம். நீங்க வந்து உங்களுடைய ஒரு ஒரு லிமிட்டட் எக்கனாமிக் பேக்ரவுண்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ம். இந்த சர்டிஃபிகேட்டே குடுப்பாங்க. ம். இது நீங்க வந்துட்டு இப்ப இந்த வருஷம் ஜாப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, இந்த வருஷம் ஓபிசி வாங்கணும். ம். அடுத்த வருஷம் நீங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா, திரும்பி அடுத்த வருஷம் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே. ஸோ இது வந்து அப்ளை பண்ணப்போ நம்ம அத வாங்கி தான் ஆமாமா. குடுக்கணும்ன்றீங்க. அந்த இயர்க்கு தான் வாங்க முடியும். 1 இயர் ஓகே. ஆச்சுன்னா அது எக்ஸ்பைரி தான். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப தான் வாங்கணும். இது ஓகே. எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப ஐஐடியா இருக்கட்டும், ஐஐஎம்மா இருக்கட்டும், ம். இதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா வேணும் அப்படின்னாலும், ம். உங்களுக்கு அத வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ம். அதே மாரி யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, ம். இல்லன்னா ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ம். ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. ம். இந்த மாரி வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரிலேட்டடான எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும், ம். உங்களுக்கு அதுக்குமே வந்து ரிசர்வேஷன் ம். வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தா உங்களுக்கு ம். அந்த ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ள வருவீங்க. ம். அப்படி இல்லன்னா நீங்க வந்துட்டு ஜெனரலுக்குள்ள வந்துருவீங்க. ஓகே. ஸோ ஓபிசிலயே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீம் லேயர் வெர்சஸ் நான் கிரீம் லேயர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல முக்கிய தகுதிகள் வந்து என்ன? இப்ப கிரிமி லேயர் அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஜெனரல் கேட்டகரி தான். ம். சோ வந்துட்டு அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. வந்து பேரண்ட் அப்பா, ம். அம்மா இவங்க 2 பேரோட சம்பாத்தியம் வந்து ஒரு 8,00,000 அதுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8,00,000க்கு மேல வரும்போது இவங்க வந்துட்டு அ ஓபிசில வரமாட்டாங்க. ம். ம். ஓகேங்களா? கிரிமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. ஓகே. கிரிமி லேயர் அப்படின்னா, அவங்க வந்து அதிகமாக நல்ல வசதியா இருக்கிறாங்க. அதிகமான வருமானத்துல இருக்கிறாங்க. சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் தேவையில்ல. இவங்க குழந்தைங்கள ரிசர்வேஷன் இல்லாம படிக்க வைக்க முடியும் அப்படின்றது. ஸோ அப்படின்னு அதுதான் வந்து இருக்கும்போது கிரீம் லேயர்ன்னு சொல்றாங்க. கிரிமி லேயர். ஓகே. இவங்க வந்து ஜெனரல் கேட்டகரில வந்துருவாங்க. ம். நான் கிரிமி லேயர் அப்படின்றது இவங்க வந்து ஓபிசி கேட்டகரில வருவாங்க. ஓகே. ஓபிசி கேட்டகரினா நீங்க வந்து ரூ. 8,00,000 அல்லது ம். அதுக்கு கீழ வந்து கம்மியான நீங்க இன்கம் இருக்கிறீங்க ம். அப்படின்னா, அப்போ வந்து நீங்க வந்து நான் கிரிமி லேயர்ல வருவீங்க. ம். அப்படின்னு பார்க்கச்சல உங்களுக்கு வந்துட்டு எல்லா இது என்ன சொல்றது? ம். ரிசர்வேஷன்ஸ்ல நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ம். ஏஜ் கேட்டகரிஸ்ல நீங்க வந்து இப்ப என்ன அப்படின்னா, மெயினா வந்து ரூ. 8,00,000க்கு கீழ வந்து உங்களுடைய இன்கம் இருக்கணும். ம். அந்த ஃபேமிலில அப்பா, அம்மா இவங்க யாரும் குரூப் 1, குரூப் 2
இந்த மாதிரியான எக்ஸாம் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடாது. அதுக்கு குரூப் 4 கேட்டகரிஸ்னா அவங்களுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் வராது இல்லையா? ஆமா. சோ அதுக்கு கீழ இருக்கிறதுனால அந்த கேட்டகரிஸ ஓரளவுக்கு அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இது வந்து நீங்க எல்லா இன்கமும் சேர்த்து தான் 8 லட்சம். ஆனா உங்க இன்கம் நீங்க வந்து இப்போ யுபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க செப்பரேட்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட இன்கம் அங்க கால்குலேட் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஓகேங்களா? அப்பா அம்மாவுடைய வருமானங்கள் தான். இது வந்து உங்களுடைய சொந்த உழைப்பு. நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றத அவங்க செட் பண்ணது உங்க பேரண்டோடைய இன்கம் பேஸ் பண்ணி தான். அப்படின்னு இருக்கும்போது அது 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தாதான் உங்களுக்கு வந்து நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த ஓபிசி சர்டிபிகேட் கிடைக்கிறதுனால இதனால வந்து என்னென்ன ஒதுக்கீடுகள் மற்றும் பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்? பேசிக்கா வந்து ஜாப்ல வந்து ரிசர்வேஷன். இதை தாண்டி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கேட்டகரிஸ் வரும். இப்ப வந்துட்டு பொது பிரிவுல வந்து 30 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து 35 வயசு கொடுப்பாங்க. பொது பிரிவுல 35 வயசுன்னு சொன்னா இதுல 40 வயசு உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அதே போல ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உதவித்தொகை அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். இது வந்து என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஜாதி சான்றிதழ் கொடுக்கறது ஓகே. அதே கேட்டகரி தான் பிசியா இருந்தாலும் அங்க போகும்போது நீங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவீங்க. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா மோஸ்ட் அதாவது பிசி ஓகே. அது ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் போது அந்த ஃபேமிலி வந்து டெவலப் ஆகும். அந்த மாதிரி ஒரு பேஸ்ல கூட வச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில டைம்ல கூட பேசிக்கிறாங்க. ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கும் கூட அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அது அரசியல் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து அப்பா வந்து ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி அவர் ஐஏஎஸ் ஆகுறாரு. அது அப்ப வெல் செட்டில் ஆயிட்டாங்க. சோ அடுத்தது அதே குழந்தையும் வந்துட்டு அதே ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி அதுவும் கலெக்டர் ஆகுது. அப்ப எப்பதான் கீழ இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வயல் வேலை செய்யறவங்க கலெக்டர் ஆகுறது? கண்டிப்பா. சோ இந்த ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு ஓகே நீங்க வெல்ஃபெட் ஆயிட்டீங்க. அந்த ரிசர்வேஷன் அந்த குழந்தைக்கு கிடைச்சா அதுவும் கலெக்டர் ஆயிருக்கும்ல. கண்டிப்பா. மத்தவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இல்லையா? ஒரு தலைமுறையா மாறும் அப்படின்னா அதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா எங்க எல்லாமே அரசியல் தானே. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஓட்டுக்காக மாறிக்கிட்டே இருக்கு அவ்வளவுதான். கண்டிப்பா. ஜாதி இல்லன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரிசர்வேஷன் மட்டும் வேணும்னு சொல்லுவாங்க. பொதுவா என்னன்னா ஜாதிங்கிறது நமக்கு வேணும் வேண்டாங்கிறத தாண்டிட்டு ரிசர்வேஷன் யாருக்கு தேவையோ அவங்க இதை அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா. இல்லையா ஜாதி இல்லைன்னு நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்குங்க. நீங்க வாங்கலனாலும் ஜாதி நீங்க என்ன அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணலனாலே நீங்க என்ன வருவீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வந்துருவீங்க. ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அவங்க எந்த பெனிஃபிட் கீழயும் வர மாட்டாங்க. வேண்டாம்னு தானே நீங்க போறீங்க. அப்புறம் எதுக்கு பெனிஃபிட் எதிர்பார்க்கறீங்க? கரெக்ட் தான். ஓகேவா? ரிசர்வேஷன் வந்து யாருக்கு தேவை அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பா தேவை. பழங்குடியின அப்புறம் வந்து மலைவாழ் மக்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்க வெளியே வரதே பெரிய விஷயம். ஆனா அவங்களுக்கு 1% தான் அந்த ரிசர்வேஷனே ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த 1, 2, 3 மேபி நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்றோம். இருந்தாலும் அந்த இதுக்கே வந்து அவங்க இன்னும் அப்கிரேட் ஆக வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கரெக்ட். ஸோ வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.